நாமக்கல் வந்துங்க மிக ஒரு போக்குவரத்து நெரிசலான நகரமாயிடுச்சு. அதனால் இங்கே முக்கியமான 2 கோரிக்கைகள் இருந்தது. ஒன்று நாமக்கலுக்கு ஒரு புதிய பேருந்து நிலையம் வேண்டும். அடுத்ததாக நாமக்கலுக்கு சுற்றுவட்ட சாலை வேணும்னு. இதை 2யுமே இந்த 4 வருஷத்தில் செஞ்சுட்டோம். இப்போ நம்ம போகிற போக்கில் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகிறோம். அந்த வழியாக புதிய பேருந்து நிலையம் இருக்குது. ஓகே. முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம்னு இதுக்கு பேர். ஓகே. உங்கள் தலைவர் பேர்லேயே? ஆமாம். இறங்கிடுவோமா அந்த இடத்துக்கு? வாங்க. இந்த ரோடும் பஸ் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டிஸ்க்காக? இந்த ரோடு பேருந்து நிலையத்துக்கான அப்ரோச் ரோடு, அணுகு சாலை. ஓகே. இந்த நாமக்கல் நகரத்துடைய போக்குவரத்து நெரிசல் இதை தணிக்கிறதுக்காக 2 கட்டங்கள் பணி. அதில் ஒன்று பேருந்து நிலையம், இன்னொன்று சுற்றுவட்ட சாலை. 20 கோடி ரூபாய் செலவில் இந்த புதிய பேருந்து நிலையம் இங்கே கட்டுமானம் முடிஞ்சிருக்கு. அது பக்கத்துலேயே தான் நிற்க போகிறோம். வாங்க. இது உங்களுக்கு ஒரு பெருமை மிகு அடையாளம். பெருமை மிகு அடையாளம் தான். ஏன்னா இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் இதெல்லாம் திமுக ஆட்சியில் தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், பணிகள்னு இந்த காலம் சொல்லும். அதெல்லாம் தான் எங்களுக்கு பெருமை. நம்ம மேயர் வராரு, வாங்க. இவர் தான் நம்ம வணக்கத்துக்குரிய மேயர் கலாநிதி அவர்கள். எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க சார். சரி. எங்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்டு கேட்டோன்னு கொடுத்தாங்க, கார் ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. அதனாலாம் பெரிய சப்போர்ட் எங்களுக்கு. இடையில எப்போ ரவுண்ட்ஸ் வந்தாலும் கேட்டு போவாருங்க, வண்டி ஓட்டுறங்க என்னன்னு கேட்பாருங்க. சரி 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 பண்ணி கொடுத்துருக்காங்க.